வாழ்ந்து வந்தான். அவனது பெயர் ராம். அவனது நண்பன் சிவா. இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். சிவா ராமின் இல்லத்திற்கு வீட்டுப்பாடம் செய்வதற்கு வருவான். ஒருநாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது வானிலை சரியாக இல்லாததால் மழை பொழிந்தது. அந்த மழையில் இருவரும் இணைந்தனர். அவர்களது ஆடைகள் நினைந்தன. பின்பு பள்ளிக்குச் சென்றபின் அவர்களது வகுப்பறையில் சக்தி என்ற ஒரு மாணவன் இருந்தான். அவன் எப்பொழுது அனைவரையும் கேலி செய்வதுமாக இருந்தால், அன்றைக்கு சிவா மற்றும் ராம் நினைந்து வந்ததை பார்த்து, "உங்களிடம் ஒரு புதிய உடை கூட இல்லையா? ஏன் இப்படி நினைந்து வந்தீர்கள்? வகுப்பறை முழுவதும் நினைப்போகிறது" என்று கிண்டலடித்தான். பின்பு மாணவர்களுடன் இவர்கள் மிகவும் ஏழை போல இவர்களிடம் குடை கூட இல்லை என்று கிண்டலடித்தான். பின்பு பள்ளி நேரம் முடிவடைந்தது. ஒரு வாரம் கழித்து கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. அவர்களது பெற்றோர்களிடம் பக்கத்தில் உள்ள நவசடன் மலைக்கு சென்று வருகிறோம் என்று அனுமதி கேட்டனர். அவர்களது தந்தை சரி என்று கூறினார். அவர்கள் இருவரும் தயாராகினர். அவர் தங்களது பயணத்தை அதிகாலையில் தொடங்கினர். பின்பு சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வந்தது. அவர்கள் அங்கே ஒரு நதி ஓரம் கூடாரம் அமைத்து அதில் உட்கார்ந்து உணவு உண்டனர். ஒரு சத்தம் கேட்டது. "என்னை காப்பாற்றுங்கள், உடனே!" அங்கு சிவா மற்றும் ராம் விரைந்தனர். அங்கு ஒரு சிறுவன் இருந்தான். அவனை காப்பாற்றி அவனுக்கு உணவு அளித்து ஓய்வு எடுக்க சொன்னார்கள். அந்த சிறுவன் யாரென்றால் சக்தி. அவன் சோகமாக யோசித்தான். நாம் இவர்களை கிண்டல் அடித்தாலும் அவர்கள் நமக்கு உதவி செய்தார்கள் என்று யோசித்தான். பின்பு அவர்களிடம் "என்னை மன்னியுங்கள்" என்று கேட்டால், அதற்கு ராம் மற்றும் சிவா என்ன சொன்னார்கள் என்றால், "நீ எனது நண்பன், எனக்கு நன்றி கூற வேண்டாம்." அவனது கண்களில் நீர் நிரம்பியது. பின்பு அழுந்தான். "நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள்" என்று கூறுவது. பிறகு அவரவர்கள் மூவரும் ஒரு நல்ல நண்பர்களாக மாறினர். பின்பு அந்த மலையை விட்டு இறங்கிய போது மூவரும் நண்பர்களாக இறங்கினார். இதன் கருத்து என்னவென்றால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்.